வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 21/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி சப்தமி. மதியம் 12:43 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பின்பு அஷ்டமி ஆரம்பிக்குது. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்க கொஞ்சம் கோபம் தவிர்க்கணும். இயல்பாகவே செவ்வாய் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுவும் ஜென்ம நட்சத்திரமாக இன்றைக்கு வரும்போது, அதுவும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கோபம் தவிர்க்கணும், பொறுமை காக்கணும். அதே போல் இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 2. ஒன்று பூரட்டாதி, மற்றொன்று உத்திரட்டாதி. இந்த இரு நட்சத்திரக்காரர்களும் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இது இருக்குங்கிறதுனால நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் கூடுதல் கவனம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இது இருக்கும். ஏதாவது முக்கியமான காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தாக்கா தள்ளி போட முடியும் அப்படின்னாக்கா இன்றைக்கி செய்யாமல் அதை தள்ளி போடுறது உத்தமம். இந்த நட்சத்திரமான சித்திரை இந்த இருக்கக்கூடிய இந்த சித்திரை எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நன்மை செய்ய போகுது அப்படின்றத நம்ம இப்போ நட்சத்திரம் ப்ளஸ் உங்களுடைய ஆங்கில பிறந்த தேதி அது ரெண்டையும், அதாவது நட்சத்திரம் மற்றும் நியூமராலஜி, இது ரெண்டையும் கலந்து இப்போ பார்ப்போம். இந்த சித்திரை நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம் மற்றும் விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். அதே போல் நீங்கள் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 9, 10, 18, 27 மற்றும் 28 இந்த தேதியிலையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் சாதகம் இல்லாத ஒரு சூழல் நிலவ போகுது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் கூடுதலான கவனம் தேவைப்படும், இந்த செயல்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செய்கைகளுமே ஒரு கூடுதல் கவனம் எடுத்து செய்யக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இதில் பிறந்திருக்கீங்களோ அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் எல்லாம் நீங்கள் பிறந்து கூடுதலாக உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 5, 6, 14, 15, 23 மற்றும் 24 இந்த தேதிகளையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் 1க்கு 2 தடவை யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இது இருக்கும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் மற்ற எல்லா ஆங்கில மாத பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் இந்த நாள் ஒரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.